வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பி வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவாவே நன்றியே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
ஆண்டவரே, கடந்த 4 வருடமும் ஆண்டவரே, இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி ஆண்டவரே, உடைய மகிமையை ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆலயத்துக்குள்ள கால் வைக்கிற நாளெல்லாம் உடைய மகிமையை நாங்கள் அனுபவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது ஆண்டவரே. இந்த ஊழியத்தின் பாதையில 5வது வருடத்துல நாங்கள் கால் எடுத்து வைத்து இந்த முதல் ஓய்வு நாளில் ஆண்டவரே, நாங்கள் உங்க சமூகத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்தை விட்டு போகும்போது ஆண்டவரே, சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் ஆண்டவரே, இந்த இடத்தை விட்டு நான் கடந்து செல்லணும் ஆண்டவரே. அந்த 5வது வருஷம் இந்த ஊழியத்தின் பாதையில எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆண்டவர் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே, உம்முடைய தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் மூலம் ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. தாகத்தோடு கூட நீங்கள் எதிர்பார்ப்போடு கூட இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் இந்த காலை வேளையில பகல் வேளையில உங்களுக்கு கொடுக்கிறதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்துல நம்ம இது ஒப்பு கொடுப்போமா? நம்ம யார் இந்த இடத்தை விட்டு போகும்போது, இந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது வெறுமையாய் போவதல்ல, வெறுமையாய் போவதல்ல, தேவனுடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் கடந்து செல்ல போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையை துவக்கம் முதல் முடிமட்டும் நம்மத்துல பலத்த காரியங்களை செய்யும்படியாக இந்த பலிபீடத்துல யாரெல்லாம் நின்று கர்த்தரை துதிக்கிறாங்களோ, ஆராதிக்கிறாங்களோ, தேவனுடைய வார்த்தை கொடுக்கிறார்களோ, தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த இடத்துல வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சி இந்த கால வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது வருடத்தில் இந்த முதல் ஓய்வு நாளில் ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி ஆராதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டி நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 5வது வருடத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு, நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவனாய் கர்த்தர் எங்களை ஒரு விஷயம் தகுதியில் ஒரு பாத்திரமாய் எங்களை உருவாக்கும். ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பாடவும் ஆராதிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரோடு கூட இசைந்து கொள்ளுவீராக. நம்முடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த பலிபீடத்துல நின்று ஆண்டவரே கர்த்தாவே, யாரெல்லாம் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்களோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக, வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராக. நம்முடைய நாம் இந்த இடத்துல மகிமைப்படட்டும் ஐயா. இந்த ஆராதனை துவக்கம் முடிமட்டும் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. அல்லேலூயா. நம்மளாம் உட்காருவோம். நம்ம ஒரு சில பாடல்களை நான் பாடுவோம். இந்த ஸ்தோத்திர பெருவிழான்னு சொல்லி நம்ம பாட்டுத்தால நம்ம அடிச்சிருக்கிறோம். அந்த பாட்டுத்தால் இல்லாதவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த பாடலை கூட நம்முடைய பாஸ்டர் பிளஸிங் பிரபு இந்த பாடலை நமக்குள்ள நடத்தி தேவனுடைய ஆராதனைக்குள்ளாய் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி இந்த பாடித்தாள் பாடித்தாள் வாங்கிக் கொள்ளுங்க. இதில் உள்ள பாடல்களை தான் நாம் பாட போகிறோம். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் என்ன பண்ண போறோம்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடத்தாலே முதல் பாடலை நாம் பாடுவோம். இம்மட்டும் உதவின தேவன் நீர், இறுதி வரை என்னோடு நீர், ஆச்சரியமாய் என்னை நடத்தி வந்தி, ஆதரவாய் என்னுடைய வினேஸ்வரே. எல்லாம் நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடலாமா? கைகளை தட்டி கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை நடத்தின கர்த்தர்
ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அளவு விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம் ஆறுவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். பாடத்தில் நம்முடைய சீயோனுக்கு இடங்களில் 812வது பாடல். கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் வச்சுக்கிறீங்களா? பிரைஸ்லாம் அப்படி ஒவ்வொருத்தரும் எந்திரிச்சு விரிச்சுக்கலாம். முதல்ல ஒரு லைன் எழுந்திரிங்க, அப்படி விரிச்சுட்டு அடுத்த லைன் எழுந்திரிங்க, அப்படி விரிச்சுக்கலாம். பிரைஸ்லாம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் மலரும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். நல்ல கைகளை கட்டி உற்சாகமா Hallelujah.
ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் காணோடி எரியோடி பிடிப்போம் ஆரவார தொழியோடு காணாடு நல்ல கைகளை தட்டி காணோடி எரியோவை ஆரவார தொழியோடு காணாடுக்குள் நுழைவோம் எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ எழுப்புதலின் நேரமல்லோ இது யோசுவாவின் காலமல்லோ ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் 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 அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் துதிக்கும் நமக்கு தோல்வி இல்லை நாளும் வெற்றி பெற்று இறக்கமான தெய்வங்களே இந்த நாளை வேளை நீ கர்த்தரை ஆராதிப்பாயாக இந்த நாளை வேளை கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவாயாக உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் உனக்கு வெற்றி உண்டு உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் உனக்கு தோல்வியே கிடையாது என்னாலும் உனக்கு வெற்றி உண்டு துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்ல வெற்றி நிச்சயமே பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுகந்தரிப்போமே பலம் கொண்டு திடமனதாயிருப்போமே இந்த பாரதத்தை சுகந்தரிப்போமே எழுப்புதலின் நேரமல்லோ யோசுவாவின் காலமல்லோ ஐந்தாவது ஆண்டு எழுப்புதலின் நேரம் ஐந்தாவது ஆண்டு நமக்கு எழுப்புதலின் நேரம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் நல்ல கையை தட்டி உற்சாகமாய் பாடி ஆராதிப்பது தேவ பிரசன்னம் ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம் கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகினது ஐந்தாவது ஆண்டில் வந்திருக்கிற இந்த சபையானது ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி பாட பாட துதிக்க துதிக்க ஊழியர்களை உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற காலங்களில் எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து தருகிறார். ஆமென். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே விசுவாசத்தோடு கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகட்டும் தடைகள் விலகட்டும் எழுப்புதலின் நேரமல்லோ
ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதிக்கிற ஒரு நாள் தோத்து போவதில்லை. மனுஷனை துதிச்சோன்னா கீழே விழுந்துருவோம். ஆமென். தோத்து போயிடுவோம். ஆண்டவரை துதிக்கிறவனுக்கு என்ன ஆளும் வெற்றி உண்டு. ஆமென். பாடுதால 2வது பாடலை பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, போய் சொல்லிட மனுஷன் அல்ல, மனமாறிட மனுபுத்திரன் அல்ல, செய்வதை தடுப்பவர் யாரும் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை, இந்த ஊழியத்தில் கொடுத்த வாக்கு தத்தங்களை கடந்த 4 வருடங்கள் நிறைவேற்றின ஆண்டவர் இந்த 5வது வருடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு போதுமானவர். அவர் போய் சொல்லிட ஒரு மனுஷன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை கரம் தட்டி பாடுவோமா? வாழ்க்கை பயனெல்லாம் உன் சொல்லும் மகிமையில் மேகமே தள்ளாடி நான் நடக்கும்போது தாங்கிடும் உன் கரும் நான் கண்டனே, எல்லா இயேசு கிறிஸ்துவின் முடிந்ததே, நகபோது பிறந்ததே. கரங்களை தட்டி பாடுவோம்.
பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று நாம் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது, யாரும் அங்கேயும் திரும்பி பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. இது வேடிக்கை பார்ப்பதற்காக நாம் இந்த நாள் இந்த இடத்துல வரல. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அவரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காய் இந்த கால வேளையில் இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் அவருடைய சன்னதியில் வந்து அவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் இந்த இடத்துல வந்திருக்கோம். எனக்கு அன்பான தேவப்பிள்ளையே, இங்கே என்ன நடக்குது என்று சொல்லி வாரம் ஏதோ வந்தோன்னு சொல்லி அல்ல, இந்த நாளிலே நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாயானால், இந்த நாளில் நீ ஆண்டவரை உயர்த்துவாயானால், உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி மகிழ்கிறவர் அவர். உன்னுடைய குறைவெல்லாம் நிறைவாக்கி மகிழ்கிறவர் அவர். சர்வ வல்லமையுள்ளவர். அவர் மகா பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தர். அப்படிப்பட்ட நல்ல தேவன் ஆராதிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நம்மத்தில் வருகிறார். அவரை நோக்கி எப்பெல்லாம் கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம பக்கத்தில் வருகிறார். அவரை நோக்கி ஆராதிப்போமா? அவரை உயர்த்துவோமா? ஆண்டவரை நான் உண்மை உயர்த்துகிறேன் அப்பா. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை நான் உயர்த்துகிறேன். நல்ல ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறேன். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே ஆண்டவரே. ஆண்டவர் நீர் பொய் சொல்லுவதில்லை அப்பா. கடந்த 4 வருடங்கள் முழுவதும் எங்களை நடத்தின கர்த்தர். கடந்த 4 வருடங்கள் முழுவதும் ஆண்டவர் எங்களை நடத்தினவர். இந்த 5வது ஆண்டில் உம்மை நம்பி இருக்கிறோம். இந்த 5வது ஆண்டில் ஆண்டவரே நீர் ஒருவரே போதப்பா. சர்வ வல்லமையுள்ளவராய் வெளிப்படும். ஹல்லேலூயா.
பாதையை நிமிர பண்ணுகிற ஆண்டா இருக்கட்டும். இந்த 5வது வருடம் இந்த ஊழியத்தில் பெருக பண்ணுகிற ஒரு ஆண்டா இருக்கட்டும். திறந்த வாசலை முன்பாய் வைக்கிறவர் அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டதை சம்பூரணமாய் மாற்றுகிறவர். அறிக்கையிடுவோமா? அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றி நீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக அறுக்க செய்தி சொல்லுமா? அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றி நீ நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாக எல்லா தடைகளை நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாள் எல்லாம் போஷித்தி எல்லா கூரைகளை
வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. தலையிடுவர பண்ணுகிறவர் ஆண்டவரே. நீ எல்லா உள்ளத்தினாலத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்போமா எல்லாம். உங்களுடைய சிந்தைகளை சிதற விடாமல் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே கை ஓங்க விடாதேயும்
சர்வ வல்லமையுள்ளவராய் எங்கள் மத்தியில் வெளிப்படும் ஆண்டவரே. எல் ஷடாய் தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். எங்களை முற்றிலும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவுதானா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கொஞ்சம் நம்ம ஒழுங்குறமாய் 3 நேரம் அப்படி நீங்கள் உட்காந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் நான் எடுக்க போகிறதில்ல. நான் சீக்கிரமாக இதனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஸ்தோத்திர பெருவிழா கூட்டம் எத்தனை பேருக்கு நடக்குது, இந்த சபையில் இன்றைக்கி ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியாது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதாவது நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, ஒரு கூட்டத்தை நடத்திப்பார், ஒரு கல்யாணத்தை முடிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்தை முடிக்கிறது, வீடு கட்டுறதும் சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அந்த கூட்டத்தை நடத்திப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஆண்டவருடைய கிருபையில் உங்களுக்கு இப்படியெல்லாம் வெளியிலிருந்து நல்ல முதிர்ந்த வேத பண்டிதர்கள்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு கூட்டத்தை நடத்தினேன் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடலாம்? சொல்லுங்க, பேச மாட்டீங்க? எல்லாத்தையும் கூட்டம் தெரியும். நிச்சயமாக இங்கேருந்து விளாத்தி குளத்திலிருந்து ஒரு தடவை போன தடவை இங்கே நியூஇயர்க்கு வரும்போது சொல்லிட்டு இங்கே சொன்னாங்க, அடுத்த பிப்ரவரியில் உங்களுக்கு இங்கே சோதனை கூட்டம் வைப்பீங்க, அப்போ நான் வர்றேன் அப்படின்னு போனாங்க. கரெக்டாக வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ தூரம் நீங்கள் ஆண்டவரை நீங்கள் உறுதியாக பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் எங்கே போவீங்க? எங்கே போவீங்க? ஹல்லேலூயா. இந்த ரொம்ப நாள் இந்த பூமியில் வாழ போகிறதில்ல. நான் இன்றைக்கி அதெல்லாம் நிறைய சொன்னேன்னா இன்னும் நேரம் போய்கிட்டே இருக்கோம்.
நம்ம இருக்கிறது கொஞ்ச நாட்கள் தான். ஆண்டவருடைய வருகை நாட்கள் ரொம்ப வெகு சீக்கிரமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் ஆயத்தப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்க. அதற்காகவே நாங்கள் கூட்டங்களை நாங்கள் ஒழுங்கு செய்கிறோம். அல்லேலூயா. நான் நீங்கள் ஐயாட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட அதை சொன்னேன். எவ்வளவு பணம் வருது அவ்வளோ பணம் நான் ஊழியத்துக்கே போட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாம் ஜனங்கள் கொடுக்குற ஜனங்களுக்கே நான் கொடுத்துறேன். ஊழியத்துக்கு தான் போடுறேன். இன்னும் என் பிள்ளைக்குன்னு சொல்லி ஜனங்கிட்ட இருந்து கொடுத்து வந்து என் பிள்ளைகள் கணிசல் என்ன ஒரு பைசா நான் கொடுக்கலையா அப்படின்னு சொன்ன வார்த்தை அவருக்கு எனக்கு தூக்கி போடுச்சு. இப்படி நீங்கள் ஊழியம் செய்றீங்களாயா? இதே தான் நான் படித்த இடத்துல டாக்டரேட் பட்டம் இடத்துல ஒரு பாசம் இதை தான் சொன்னார். உன் பையன் என்னைக்கு எம்டி ஆகுற அனைத்த விஷயம் அப்படி எனக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மத்தில் நேற்று தினத்திலையும் இந்த தினத்திலையும் தேவனுடைய வார்த்தையை நம்மத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கோயில்பட்டி பட்டணத்திலிருந்து நம்மத்தில் கடந்து வந்திருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஞானரத்னம் ஐயாவுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நான் அவர் குறித்து நேற்று தினத்தில் உங்கள்கிட்ட நான் சொன்னேன். அவர் தெரியாதவர்கள் இன்றைக்கி நிறையா இருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க. அவர் நல்ல ஒரு வேத பண்டிதர் என்று நான் சொல்ல முடியும். நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே நான் அவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அப்பயே நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 வருஷம். இப்போ எனக்கு 49 வயசாகுது. 10ஆம் கிளாஸ் படித்தேன்னா 14-15 வயசில் நான் அவரை பார்த்தது. அப்போனா எத்தனை வருஷம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கணக்கு பண்ணிக்கங்க. நான் அன்னைக்கு இருக்கிற ஒரு துடிப்பை இன்றைக்கி நான் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆர்வம். அவ்வளோ வைராக்கியமாய் பிரசங்கிட்டார். ஆனால் இன்றைக்கி அவருக்கு வயசாகிடுச்சு. நான் அன்றைக்கி இருக்கிற இளவட்டில் இருக்க 30 வயசில் அவர் பேசுகிற மாதிரி இன்றைக்கி நான் கேட்க முடியுமா? இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கி என்ன செஞ்சிருக்கிறார்? அவரை இந்த வயதான காலங்களிலும் தேவனுடைய தாசனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தி வருகிறார். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று நான் பேசும்போது அவர் சொன்னார், ஐயா சின்ன ஒரு காரியம் நடந்துச்சு, அதை உங்கள்கிட்ட யார்கிட்டையும் நான் சொல்லலை அப்படின்னாரு. என்னையா என்ன அம்மா ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் உங்கள் குடும்பத்தை நான் யாரும் நான் பார்க்கட்டாலும் நான் உங்கள் குடும்பத்தை நான் அதிகமாக நான் நேசிக்கிறேன். நான் ஒரு தடவை தான் நான் அவரை பார்த்துருக்குறேன். ஆனால் அப்போ நாட்களிலே நான் அவரோடு கூட நான் கடிதத்திலேயோ மற்றங்களே நான் தொடர்பு கொண்டது உண்டு. நான் அதுக்கப்புறம் டச் விட்டு போச்சு. அதுக்கப்புறம் அவர் எழுதின புத்தகத்தை நான் ஒரு போதகர் இடத்துல பார்க்கும்போது அந்த நம்பர் எடுத்து நான் ஐயாட்ட நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தரால் வல்லமையாக எடுத்து பல இடங்களில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். இன்னும் அவருக்கு ஆயுஷ் நாட்களை தேவன் கூட்டி கொடுக்கணும். ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அவருக்கு ஆயுஷ் நாட்கள் கூட்டி கொடுக்கணும். அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று விசுவாசிகளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 3 கிராம ஜனங்கள் இங்கே வர்றீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒன்றை மாத்திரம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒன்று மாத்திரம் நீங்கள் நம்ம கூட நான் சொல்ல பிரயாசப்படுறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. வருஷத்தில் ஒரு நாளாவது உங்கள் ஊரில் ஒரு கூட்டத்தை வச்சுருங்க. வருஷத்தில் ஒரு நாளாவது ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வச்சுருங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நியாய தீர்ப்பில் நீங்கள் இருந்த கிராமத்துக்கு என் வார்த்தையை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்காம இருக்கிறது நினைச்சிங்க. ஹலோ மலைப்பட்டி விசுவாசிகளே, உட்காந்துருக்கீங்களா? நான் தப்பிச்சிருவேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய கிராமத்தினுடைய முழு பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. நேற்று மாலையில் இது மெட்டுக்குள்ள நல்ல ஒரு செய்தி. நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் அறிஞ்சுன்னு சொல்லிட்டு போனாங்க கூட்டம் முடிஞ்ச உடனே. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஐயாவை தூக்கி வைக்கிறதுக்கு நான் அந்த இடத்துல நான் சொல்லலை. இயேசுவின் வார்த்தை உங்கள் கிராமத்துக்குள்ள என்ன செய்யணும்? நீங்கள் குடியிருக்கிற தெரு ஏரியாக்குள்ள என்ன செய்யணும்? போகணும். நாளைக்கு அவங்க சொல்ல முடியாது. இன்னொருத்தர் கோயில்பட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாரு, உங்க வீட்டு பக்கத்துல தானே பேசினாரு, நீ காது கொடுத்து கேட்டால அப்படின்னு சொன்னா முடியாது சொல்ல முடியுமா? அப்படி முடியாதுன்னு சொன்னா உங்க சவத்தில் இருக்கிற கல் அந்த இடத்துல என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு இந்த இது
முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த கூட்டம் எப்போ வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தெரியல. இன்னொரு முறை நான் கர்த்தருக்கு சித்தமானா நான் மறுபடியும் நம்ம ஐயா திரும்பவும் நம்ம அழைக்கலாம். அல்லேலூயா. அப்போ அழைச்சோம்னா ஒரு 3 நாள் கூட்டம் போட்டு 3 கிராமத்துலேயும் சாயங்கால கூட்டம் வைக்கலாமா? ஒரு ஆள் மண்டையாட்ட மாட்டீங்களா? ஒரு ஆள் கையை தூக்குது. அல்லேலூயா. இப்போ என்னென்னா, நான் ஐயாட்ட பேசும்போது சொன்னாரு, அன்னைக்கு நான் விதைச்ச விதை இன்னைக்கு இவ்வளோ தூரம் பலன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இன்னைக்கு நம்ம போடுற விதை என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சித்தம். என்னுடைய ஜெபம் என்னன்னா, என்னுடைய கண்ணீரின் ஜெபம் என்னன்னா, இந்த சபையில தேவ சித்தம் நிறைவேறும். ஆண்டவர் இந்த காட்டுக்குள்ள இந்த ஒரு சபையை நான் கேட்ட அளவுக்கு கட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, ஒரு தேவ சித்தம் நீங்க என்ன செய்யும் இருக்கு. அல்லேலூயா. அது கட்டாயம் இந்த 5வது வருஷத்துல தேவன் நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் காத்திருக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் உங்களுக்கு ஆழமா சொல்லணும் அப்படின்னா, வருகையில் நம்ம இடத்துல ஆண்டவர் ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னா, இப்பயே விஷயம் இந்த பூமியில எல்லா காரியத்தையும் செய்ய முடிச்சோம். நம்மளால முடிஞ்ச அளவு உங்கள்ட்ட என்ன